ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை அல்ஃபாவுக்கு பயணத்தடை. ஷாமும் பெப்பாவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ளே இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த பாத்திரங்கள் பற்றி தெரிந்திருக்கும். அல்ஃபா என்பது கோட்டாபே ராஜபக்ச, ஷாம் என்பது சுரேஷ் சலே, பப்பா என்பது பிள்ளையான். இவர்களுடைய பெரிய பெயர்களை திருநாமம் போல சொல்லிக் கொண்டிருக்காமல் இப்படி சிக்கனமாக சங்கேத வார்த்தையில் சொல்வது இலகுவாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் அழகாக பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஷாமுக்கு உலகத்தில் இல்லாத மன அழுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய முக்கிய விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட கேந்திர முக்கியத்துவம் மிகும் மனிதர்கள் போல தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அபாயம் இருப்பதாக அவருடைய சட்டத்தரணிகள் தெரிவிக்கிறார்கள். அவர் அப்படி ஒரு முடிவை எடுப்பதாயின் அவர் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய கண்காணிப்பு வலயத்தில் இல்லாத ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தற்காலிகமாக பிணை பெற்று ஏதோ ஒரு வடிவத்தில் வெளியே வர வேண்டும். சரி, அப்படி வெளியே வந்து எதையாவது ஒன்றை செய்து கொண்டால் என்ன ஆகும்? நிச்சயமாக அரசாங்கம் மீதுதான் கொலை பழி வந்துவிடும். ஆகவே இன்றைய திகதியில் அவர் இருக்க வேண்டிய பாதுகாப்பான இடம், பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் சிறை அறை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இவர்கள் எல்லாம் கோலோச்சி ஒரு காலம் இருந்தது. அந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தில் நசுக்கப்பட்ட எத்தனையோ அப்பாவிகளுக்கு சிறை என்ற பெயரில் மினி நரகத்தையே காட்டினார்கள். ஆனால் இப்போது விதி அவர்களின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. இது எப்படியோ ஷாம் என்கிற சலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நோய்கள், மனப்பிராந்திகள் பற்றி ஒரு சுயாதீன மருத்துவ குழுவின் அறிக்கையை பெற்று இதன் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். அவர் வெளியே செல்வது என்பது பேராபத்தாக முடியக்கூடும். இதேவேளை ஒரு வருடத்துக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானை பற்றிய எந்த புது விவரமும் இதுவரை சொல்லப்படவில்லை. உண்மையில் பப்பாவும் அவருடைய அடியால் குழுமமும் கட்டளைகளின்படி இயங்கியவர்கள். பிள்ளையானுக்கு சலே இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக முன்பே அன்றைய பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்ததாகவும் அதில் அல்ஃபா, பப்பா ஆகியோருடன் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஒருவர் மற்றும் பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதாகவும், இதன் போது அரசை கடுமையாக விமர்சித்த லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலிகுட, கீத் நோயர், மனோ கணேசன், டாக்டர் ஜயல ஜெயவர்தன, நடராஜா ரவிராஜ், விக்ரமபாகு கருணாரத்ன போன்றோரை அடக்கி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாகவும் பப்பாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளராக இருந்த ஹன்சீர் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து பிள்ளையானின் சமூக அந்தஸ்து, அரச அந்தஸ்து எமக்கு புலனாகிறது. ஆனால் ஒன்று, என்னதான் 2006ஆம் ஆண்டு முதல் பல்வேறு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ரகசிய சதி ஆலோசனைகளில் பப்பா சம்பந்தப்பட்ட போதிலும் அவர் கொஞ்சம் தள்ளி நின்றே ரசிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது கவனியுங்கள், பிள்ளையான் ஒரு வருடத்துக்கு மேல் PTA சட்டத்தில் உள்ளே இருக்கிறார். ஆனால் இங்கே சலே பற்றிய கவலை பட்டோலை தான் வாசிக்கப்படுகிறது. இதிலிருந்து சலேயின் வகைபாகம்தான் இங்கே முக்கியம் என்று உணரக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளையான் வெறும் ஏவல் அம்பு மட்டும்தான் என்று புரிகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது பயணத்தடை விதிக்கப்பட்ட சில மணித்தியாலத்தில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார மற்றும் கலகுடாத்தே ஞானசார தேரருடன் எதிர்க்கட்சிகளினுடைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்ட ஒரு அபூர்வ கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நுகேகுட நாலானந்தராம விகாரையில் நடந்த இந்த கலந்துரையாடலை கிண்ணியவல பாலித்த தேரர் என்பவர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இதில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அஜித் மன்னம் பெரும, தயா கமகி, வஜிர அபேவர்தன, ரவி கருணாநாயக்க, சுதந்திர கட்சி சார்பாக நிமல் சிறிபாலடி சில்வா, இந்த கட்சி என்றே தெரியாத பாட்டலி சம்பிக்க ரணவக்க, GL பீரிஸ் போன்றோரோடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். இங்கே பொதுஜன பெரமுனவுக்கு இப்படியான ரகசிய சந்திப்புகளை நடத்துவதற்கும் அவர்களால் ஒரு காலத்தில் இந்த நாட்டு மக்களினுடைய மீட்பர் என்று உருவகிக்கப்பட்ட கோட்டாபயவை பாதுகாக்கவும் முழு உரிமையும் இருக்கிறது. இதே கூட்டணியில்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலடி சில்வா போன்றோரும் கூட இருந்தார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் போய் இந்த ஞானசார ஜோதியில் ஐக்கியமாக இருப்பதை பார்க்கும்போதுதான் கொடுமையே என்று சொல்ல தோன்றுகிறது. 2015ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒன்று இருக்கவில்லை. கட்சியில் தனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கூறி சஜித் பிரேமதாச 2020ஆம் ஆண்டு ரணிலுடன் கோபித்துக் கொண்டு நிறுவிய கட்சிதான் ஐக்கிய மக்கள் சக்தி.
அதாவது 2015 முதல் 19 இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் சிறிசேனவை ஜனாதிபதியாக்கி கொண்டு ஆட்சி செய்த போது ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். மத்திய வங்கியில் ஊழலே நடக்கவில்லை என்று இன்றைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க புத்தகம் எழுதினார். ரணிலை இப்படி எல்லோரும் சேர்ந்து பாதுகாத்து அபயமளித்த புனித வரலாறு அது. அவர்களாகவே பெயர் சூட்டி கொண்ட அந்த நல்லாட்சி வந்த நாள் முதல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இனவாதிகளினுடைய கை ஓங்கத் தொடங்கியது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் மிக சடுதியாக அதிகரித்த இஸ்லாமிய எதிர்ப்பு மனோபாவம், 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள், நோன்பு காலங்களில் பள்ளிகள் மீது தாக்குதல்கள், அம்பாறை, கண்டி, குர்நாகல் போன்ற நகரங்களில் நடந்த பெரும் கலவரங்கள், முஸ்லிம்களினுடைய உணவகங்களில் சிங்கள இனத்தை மலட்டுத்தன்மையாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக ஒரு சில பௌத்த துறவிகள் கொண்டு சென்ற தீவிர பிரச்சாரம், இவற்றுடன் தீவிரவாத சஹ்ரான் குழுவை கைது செய்ய முனைந்து கொண்டிருந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவரையே ஜனாதிபதி சிறிசேன கைது செய்த வினோதம் எல்லாம் நடந்தேறின. ஞானசார தேரரை நாய்க்கூண்டில் அடைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் பேரினவாத அலையினுடைய முன்னே கூடி குறுகி போனார்கள். இத்தனைக்கும் ஏராளமாய் தாராளமாய் தமிழ் முஸ்லிம் அமைச்சர்கள் கூட இருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஓரிரு வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். மரிகார், முஜிபுர் ரஹ்மான் என்று ஏகப்பட்ட இன்றைய போராளிகள் அன்று ஆட்சியின் பங்குதாரர்களாக இருந்த போதிலும் கண்டி திகன எரிந்து சாம்பலானதை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. ஈஸ்டர் குண்டுவெடித்து 4 நாட்களில் ஊடகங்களினுடைய முன்னால் வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை மீள கட்டமைக்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று மக்களினுடைய அழுகுரல்களையும் மீறிக்கொண்டு கோட்டாபய ராஜபக்ச வெளிப்படுத்திய ஜனாதிபதி கனவை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரிகிறது. எல்லா பாதைகளும் ரோமுக்கே என்கிற மாதிரி இந்த எல்லா சம்பவங்களும் ஏதோ ஒன்றை சொல்ல வருகின்றன. இந்த அத்தனை தில்லுமுல்லுகளினதும் கடைசி இருப்பிடம் பொதுஜன பெரமுனவின் ஆட்சி கனவாக அமைந்திருக்கிறது. ஒரு ஆடை ஃபேக்டரியில் பட்டன் தயாரிப்பது ஒரு இடத்தில், ஆடையினுடைய தரத்தை நிர்ணயிப்பது இன்னும் ஒரு இடத்தில், காலர் சைஸ் உட்பட டிசைன் நிர்மாணம் நடப்பது மற்றொரு இடத்தில் என்று பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் இந்த மாதிரியான ஷர்ட் ஒன்றை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. அவர்களுக்கு அவர்களுடைய மேலாளர்கள் பணித்ததை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வேலைகள் எல்லாம் முடிய கச்சிதமான ஆடையாக ஃபேக்டரியிலிருந்து அது வெளிவரும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பும் இப்படி ஒரு ரெடிமேட் ஷர்ட் ஒன்றை உற்பத்தி செய்வது போல ஒன்றுதான். பின்னணியில் இருந்த மேலாளர்களுக்கு மட்டுமே எல்லாம் வெளிச்சம். எந்த அளவுக்கு அன்றைய ரணில் சஜித் பங்கு கொண்ட ஆட்சிக்கு எதிராக நிறுவனமயப்பட்ட சதி நடந்தது என்பதற்கு ஹன்சீர் அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம் மிக சிறந்த ஒரு உதாரணம். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்று போன போது அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கு நாம் உள்ளானோம். ஒருவித பதட்ட சூழ்நிலை தேசம் முழுக்க ஏற்பட்டிருந்தது. இதற்கு 3 நாட்களுக்கு பின்னர் ஹபரண என்ற காட்டுப்பகுதியில் எங்களை வந்து சந்தித்த அப்போதைய இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு தலைவர் சுரேஷ் சலே ஆயுதங்கள் அத்தனையும் ஒழித்து வைக்குமாறும் கவனமாக இருக்குமாறும் சொன்னார். மேலும் இனி ஒழுங்காக சம்பளம் கூட வராது, எல்லாவற்றையும் நோண்டுவார்கள், ஒரு 15 பொய்யான பெயர்களை எழுதி தாருங்கள், அவற்றை இராணுவ சம்பள பட்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று நம்பிக்கை தந்தார். நாம் அவ்வாறே செய்தோம் என்றார் அசாத் மௌலானா. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்! இப்படித்தான் இவர்கள் ஆரம்பித்தார்கள். கடைசியில் அது ரணில் சிறிசேன அரசை புற்றுநோய் செல்களாக அரித்து போட்டது. தமது ஆட்சிக்கு எதிராக சதி செய்த, தம்மை மக்கள் முன்னிலையில் கோமாளியாக்கிய பொதுஜன பெரமுனவுடனும் காலம் முழுக்க இனக்குரோதத்தை கக்கிவிட்டு இன்று சிங்கள சமூகத்திலேயே மதிப்பிழந்து போயிருக்கும் கலகுடாத்தே ஞானசார தேரருடனும் போய் கூடி குலாவும் அளவுக்கு இவர்கள் வங்குரோத்தாகி இருக்கிறார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. ரணிலுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இது பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ரணிலின் 2.5 ஆண்டுகால ஜனாதிபதி ஆட்சி பொதுஜன பெரமுனவின் தயவில் நடந்ததற்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்கலாம். ஆனால் பல சிறுபான்மை கட்சிகளினுடைய கூட்டு சங்கமமான ஐக்கிய மக்கள் சக்தியால் அவ்வாறு இருக்க முடியுமா? எதற்கெடுத்தாலும் அறிக்கை விடும் சஜித் ஒரு காலத்தில் தான் பதவிக்கு வந்தால் ஷானி அபேசேகரவை வைத்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணைகள் நடத்துவேன் என்று சொன்ன சஜித் இன்று அதே ஷானி அபேசேகர தலைமையில் வேகமெடுத்திருக்கக்கூடிய ஈஸ்டர் கோரத்தின் விசாரணைகள் பற்றி
வாயே திறப்பதே இல்லை. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரினுடைய வகிபாகத்தை அடமானம் வைத்துவிட்டு தனது கட்சி உறுப்பினர்களை ஞானசாரவும் கோட்டாபயவின் செயலாளரும் நடத்தக்கூடிய கலந்துரையாடல்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கும் அளவுக்கு அரசியல் குழப்பத்தில் இருக்கிறார் சஜித் பிரேமதாச. இப்படித்தான் சஜித் பிரேமதாச முர்த்தெட்டுவே ஆனந்த தேரர் 20,000 பிக்குகளை கூட்டி ஒரு மாநாடு நடத்துவதாக கூறி 200 பேருடன் ஒரு மேடை அமைத்து நடத்திய கூட்டத்துக்கும் போனார். மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பிரமுனவின் நலன்களில் அக்கறை கொண்ட ஆஸ்தான பிக்குவான முர்த்தெட்டுவேவிடம் சஜித் போய் சரணடைந்தது ஒரு கேளிக்கை வினோதமாக 2 மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. அதே போலத்தான் கம்மான் பிளவின் ஈஸ்டர் புத்தக வெளியீட்டுக்கும் போனார் சஜித். அவருடைய கட்சி உறுப்பினர்களே அது ஏஐ சஜித் என்று கேலி செய்தார்கள். இப்படி தனக்கு சம்பந்தமே இல்லாத பஸ் வண்டிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாச இப்போது ஏறி இருப்பது அதே போல பஸ் வண்டியில் தான். இதோ இப்போது மீண்டும் பொதுஜன பிரமுன கும்பலுடன் கரைகிறது சஜித்தினுடைய கட்சி. அதாவது யாரோ ஒருவரை அரியணைக்கேற்ற போகும் ஒரு அஜெண்டாவுக்குள் நுழைந்து அங்கேயும் மதிப்பெண் வாங்க பார்க்கிறார் சஜித். இனவாத மதவாத பேக்கேஜுகளை நாடு முழுவதும் விநியோகிக்கும் ஒரு டெலிவரி பாய் அவதாரம் எடுத்தாலாவது தனக்குரிய கமிஷன் கிடைத்து ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்க்கிறார். சஜித்தின் நிலைப்பாடு இதுதான் என்றால் அவருக்காக வாக்கு சேர்த்த மனோ கணேசன், சுமந்திரன் போன்றோரினுடைய நிலைப்பாடு என்ன? முஸ்லிம் கட்சி தலைவர்களினுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கட்சியில் இருக்கும் ஹர்ஷடி சில்வா போன்றோரினுடைய நிலைப்பாடு என்ன? இதுதான் தெரியவில்லை, புரியவில்லை. அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கடைந்தெடுத்த இனவாத கும்பலுடன் போய் அரசியல் செய்வதுதான் மாற்று அரசியலா என்று பலர் சமூக ஊடகங்களில் தம் பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சஜித்துக்கு புரியுமா என்று தெரியாது. ஆனால் எல்லா விடயங்களையும் கச்சிதமாக ஆழமாக புரிந்து கொண்டு தங்களுடைய சமூக ஊடக கணக்குகளில் பதிவிடக்கூடிய மனோ கணேசன் போன்றவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? துணிச்சலோடு உங்களுடைய சமூக ஊடகங்களில் இதற்கு நீங்கள் என்ன கருத்தை பதிவீர்கள் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.